அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. போன வருடம் இதே நாளில் நீங்கள் என் கனவில் வந்தீங்க இரவு. நிறைய பேர் 9/10/21. இப்போ என்ன ஆகி போச்சு, அதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சரி, முன்ன 24 மணி நேரமும் நான் ஆன்மீகத்திலேயே இருந்தேன். அதனால் எங்கேயும் போகிறதில்லை. இப்போ என்ன பண்ணிட்டேன், பௌர்ணமி 2 நாள் தான் ஆன்மீகத்துக்கு வரேன். மற்ற நாளெல்லாம் ஊர் சுற்றி பார்த்து எல்லாரும் கனவுலையும் போயின்னுக்கிறேன். இப்போ வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய போனவங்க வந்து எனக்கு, சாமி நீங்கள் கனவுல வந்தீங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்ட்டு. இந்த கொரோனா பீரியட்ன்றது ஒரு நினைப்பு பாரு. அதான், அதனால் நான் எங்கேயும் போகுது, நான் இருக்கிற இடத்துலேருந்து ஏந்துக்கவே முடியாதுக்கிறேன். அப்போ நான் எங்கே ஊரெல்லாம் சுற்றுறது சொல்லு. இல்லை, நாம் எதையும் அதிகமாக நினைக்கிறோமோ அது சில சமயத்தில் கனவுல வரும் இல்லைங்களா? ஆமாம், அதனுடைய விளைவாக இருக்கலாங்க. ஆமாம். இந்த கொரோனா பீரியடில் அதிகமாக உங்களுடைய யூடியூப் பார்த்து அதையவே யோசனை பண்ணிகிட்டு இருந்ததுனால, உங்களை எப்படியாவது சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுனால நீங்கள் ஒருவேளை அந்த கனவுல வந்திருக்கலாம். சரி, அதனுடைய தாக்கம் என்னை உங்களை சந்திக்க வச்சது. என்னுடைய கேள்வி என்னங்க, உங்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட சில அனுபவங்கள் உங்களை ஆன்மீக பாதையில் முதல்லையே ஈர்த்ததுங்க. ஆனால் எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அமையாததுனால நாங்கள் சிறு வயதில் ஆன்மீக பாதைக்கு வர முடியலை. அது எங்களுடைய அனுபவம் அப்படி அமைஞ்சிடுச்சுங்க. எங்களுடைய அனுபவத்தின் காரணமாக இப்போ கொஞ்சம் முதுமையில் தான் நாங்கள் இந்த ஆன்மீகத்துக்கு வர வேண்டியதாக போச்சு. நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ முதுமையில் நீ என்ன செய்ய முடியும், நீங்கள் எல்லாம் சட்டி காலியான பிறகு வர்றீங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் நாங்கள் எப்படியாவது அடுத்த பிறப்பிலையாவது ஆரம்பத்திலிருந்தே, அதாவது முதல்லேருந்து சைபர்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்த பிறப்பிலையாவது ஆன்மீகத்தில் முதல்லிருந்தே வரணும்னா நாங்கள் என்ன செய்யணுங்க ஐயா? இப்போ இருக்கிற காலத்தை பயன்படுத்திக்கணும். சரி, போன காலம் போகட்டும். அதாங்க ஐயா, அது ஆடம்பரமான வாழ்க்கை. சரி, எல்லாரும் அனுபவிக்கிறதெல்லாம் நான் அனுபவிக்கணுன்ற ஆசை. அதனால் ஆன்மீகம் தெரியாமல் போயிடுச்சு. பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் தெய்வத்தை மனிதன் நாடுறான். ஆமாம். அந்த பிரச்சனைகள் எப்படிப்பட்டது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஒவ்வொருத்தருக்கு குடும்பம் வெறுத்து கடவுளை தேடுறான், ஒவ்வொருத்தனும் குடும்பத்தில் தொல்லையால் கடவுளை தேடுறான், ஒவ்வொருத்தனும் கடன் கட்சி வாங்கிட்டு கொடுக்க முடியாத கடவுளை தேடுறான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவன் பாதிக்கப்படும் போது தான் கடவுளை தேடுறான். பாதிப்பு இல்லாமல் சுகவாசியாக வாழறும் போது நான் நல்லா வாழறேன், எனக்கு என்னையா கடவுள் உதவி தேவைப்படுது அப்படின்றான். ஆனால் அதுக்குள்ளே இவனுடைய காலங்கள் போகுது. காலங்கள் போகும்போது பிள்ளைகள் மனைவிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நல்லா சம்பாரிச்சிங்க, நல்லா வீட்டுக்கு பணம் கொடுத்தீங்க, பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவை படிக்க வச்சிங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க, அப்பா உன்ன மாதிரி அப்பா இந்த உலகத்திலேயே இல்லைப்பா அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு அது மனசு சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஒவ்வொரு செயலையும் செய்தீங்க. ஆனால் உங்களுடைய வருமானம் ஒடுங்குச்சு, உங்களுடைய செயல் குறைஞ்சிது, அங்கே கொடுக்கறது குறைஞ்சிது, எதுக்கியா உயிரோடுக்கிறேன்னு கேட்குற காலம் வந்துச்சு. அந்த காலம் வரும்போது கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம். இவ்வளோ சம்பாரிச்சனே, இவ்வளோ போட்டனே, இந்த நன்றி நினைக்காத இந்த பிள்ளைங்க கிட்ட, இந்த பொண்ணுங்க கிட்ட என்ன வாழ்வு, கடவுளை தேட மறந்துட்டுனே, இனிமேலாவது தேடலான்னு பல பேர் அப்படி தான் வரான். போனது போகட்டும், இருக்கிற காலத்தையாவது அதை முழுமையாக பயன்படுத்திப்போம். முதுமையில் இந்த பாடங்கள் வாங்கி கடவுள் வழிபாட்டில் போனாலும், இப்போ இளமையில் போகிறான்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது, அவன் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான். நம்ம முதுமையில் போகிறோன்னா நம்மக்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது. அந்த 10,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளும் பலன் அடையலாம். ஆனால் அதை எதுவுமே உபயோகப்படுத்திக்காமல் போயிட்டு நம்மளால முடியலைங்க. ஒரு பையன் சொல்கிறான், சேலத்துலேருந்து உபதேசம் வாங்கினா, உபதேசம் வாங்கின வீட்டுக்கு போனான். வீட்டில் போய் கதவு மூடி அவன் பாடம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். பொண்டாட்டி கட்டை எடுத்துக்கின்னு வாசப்படியில் நிற்கிறாளாம். கதவு மூடிக்கிறதுக்கு என்னையாண்டா கல்யாணம் பண்ணின்னு வந்தேன், என்னை எடுத்து போய் எங்கள் அம்மா வீட்டில் விடுன்ட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். இது மாதிரி சாமி பொண்டாட்டி சண்டை போடுறா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணுறதாண்டா என்னை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுடு, நான் எதை செய்யணும் சாமின்னு என்ன கேட்குறான்.
முடிவெடுக்க வேண்டியது அவன்தான். ஆனால் என்ன கேட்குறான், நான் சொன்னேன் கடவுளை விட்டுடு, கடவுளை உன்னை ஏன் கும்பிடலன்னு கேட்க மாட்டார். ஆனால் பொண்டாட்டி என்னை ஏன் பார்க்கலன்னு கட்டியாளி அடிப்பா, அதனால் கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பாருப்பான்னு. காலங்கள் அந்த மாதிரி அவனுடைய இளமை பருவங்கள் அப்படி மாற்றுது அவனை. அந்த மாத்தலால் ஒரு பெரிய அற்புதமான பொருள் தனக்குள்ளவங்குது, இந்த உலகத்தில் இங்குதுன்றதை மறந்து வாழ்ந்துன்னுக்குறான். ஏன் திறமை, ஏன் செயல், ஏன் போக்கு எல்லாமே நானே அப்படின்ற எண்ணத்தோடு வாழும்போது அவனுடைய தள்ளாட்டம் வரும்போது அதை உணர ஆரம்பிக்கிறான். அந்த தள்ளாட்டத்தில் உணரும் போது அவனை முழுமையாக அடைய முடியாது. அதனால் கிடைச்சதை வச்சுக்கணும், பயன்படுத்திக்கங்க. ஆனால் அதை முழுமையாக செய்யணும். பாடம் வாங்கறதாலேயோ இல்லை உபதேசம் கொடுக்கறதாலேயோ கடவுளை அடைய முடியாது, எவனாலே முடியாது. அதெல்லாம் சும்மா ஏமாத்துகிற விஷயம். ஆனால் கொடுத்த பாடத்தை முறையோட உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் செய்தீங்கன்னா அதனுடைய பலன் அடுத்த பிறவிக்கு நிச்சயம் உண்டு. அதை சீரான முறையில் செய்யும். அதுங்க ஐயா, நான் இன்றைக்கி 4வது உபதேசம் வாங்கியிருக்கிறேங்க ஐயா. இதே என்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் தீவிரமாக செஞ்சுட்டு வந்தேன்னா அடுத்த பிறப்பிலையாவது முதல்ல ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? கண்டிப்பாக வாழ்வு இருக்குது. 8 வயசு ஞான சம்பந்தம், ஞானம் வந்தது. 8 வயசில் படிக்கிற வயசில் போயிட்டு ஞானத்தை பற்றி தெரியுமா மனுஷனுக்கு? தெரியாது. ஆனால் அவருக்கு ஞானம் வந்தது. எப்படி வந்ததுன்னா, போன பிறப்பினுடைய முடிவு இந்த பிறப்பினுடைய ஆரம்பமாகி போச்சு. அது மாதிரி ஒவ்வொரு பிறவிலையும் உடலை மறந்துருங்க, உயிரை நினைங்க. இந்த உயிர் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். எவ்வளோ ஆசைகளை எவ்வளோ அலங்காரங்கள் இந்த உடலில் பண்ணாலும் பட்டினதா சொல்கிறாரு, நாய் இந்த உடல் எனக்குன்னுது, பேயும் எனக்குன்னுது, கழுகுகளும் எந்துனுது. இதை கொழுக்க போட்டு வளர்த்து எடுத்துன்னு போய் கழுகுக்கு நாய் நரிக்கும் கொடுக்குறியடா, இறைவனை கடைப்பிடிக்க முடியலையே உன்னாலன்னு வருத்தப்படுறாரு கலாசிரியில். அந்த மாதிரி இந்த உடல் ஆசையை மறந்து உயிர் ஆசையை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பிறவிக்கு வரும். உயிரை மறந்து உடலோட ஆசையை வளர்த்தீங்கன்னா இந்த பிறவியோடு அது முடிஞ்சிடும். எது வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நன்றிங்க. நன்றி. இப்போ குறைபாடு உள்ள குழந்தைங்க பிறக்கிறாங்க. எனக்கு குறைன்னு ஒரு சிலவங்களுக்கு தெரியும், கால் ஊனமோ கை ஊனமோ ஏதோ. குறையே தெரியாத ஒரு சில குழந்தைங்க பிறக்கிறாங்க. மூளை வளர்ச்சி இல்லாத, ஆட்டிசம், ஹைப்பர், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலில் போனால் எவ்வளோ பொறாமைகள் இருக்குது. அந்த ஆன்மா என்ன பண்ணிட்டு வந்தது? ஆன்மா கடவுள்னா அந்த ஆன்மா என்ன? அது கடைசியாக எங்கே போகும்? அதுக்கு மேலே துணி இருக்கிறதும் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. இது எதனால் இந்த படைப்பு? இது அவங்க பெற்றவங்களுக்கு கொடுக்குற பாரமா? இல்லை அடுத்தவங்க பார்வைக்கு இன்னொன்று புள்ள ஒழுங்காக இருந்ததுன்னா உன்னை பிடிக்க முடியாது. இந்த ஏழனை சொல்லலாம் வாங்கின்னு ஒவ்வொருத்தவங்க நினைக்கிறாங்க, என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி 20-30 வயசு வரைக்கும் சாப்பாடு ஊட்டி மோஷன் போகிறத கழுவிக்கின்னு இன்னும் எவ்வளோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தண்டனையா? இல்லை அவங்க தான் கடவுளோட படைப்பு, கடவுளே அவங்களுக்கு பிறந்திருக்காங்க, அவங்க நல்ல அம்மா அப்பா, அவங்கள காட்டின்னு அந்த குழந்தை யாரும் வளர்க்க முடியாதுன்னு இவ்வளோ வார்த்தைகள்லாம் வருது. இது மேல் பூச்சா? இதோட அர்த்தம் என்ன? எதனால் இந்த குழந்தைங்க படைக்கிறாங்க? நான் பாவம் பண்ணால் எனக்கு கை கால் ஊனம், நான் அதை 4 பேரை பார்க்கும்போது ஐயோ நான் இல்லையே, அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல, நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. இது என்ன ஆன்மா? இது என்ன படைப்பு? இதோட விளக்கம். நல்ல கேள்விகள் தாம்மா. நல்லா இருந்தவங்க எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தாங்களோ, உடல் ஊனமாக இருந்தாலும் இல்லை வேறு விதமான பிறவிகள் இருந்தாலும் எந்த பிறவிகளாக இருந்தாலும் அவங்கவுங்க செஞ்சதை கொண்டு வந்து இங்கே அனுபவிக்கிறதுக்காக வந்தது தான். அது இந்த மனுஷனுக்கு மட்டும்தானா? மனுஷனுக்கு மட்டும் இல்லை, இங்கே பிறந்த எல்லா உயிருக்கும் பொதுவானது. எல்லா முன்வினைன்னு ஒன்று இல்லாமல், முன்ன எதுவும் விதைக்காமல் இங்கே எதுவும் முளைக்கவும் முளைக்காது, தானாக எதுவுமே முளைக்காது. முளைக்கிறதுக்கு காரணமான ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் இப்போ அதை நினச்சி நம்ம வேதனை பண்ணலாமா? வந்துட்டாங்க. இது ஒரு சவால் என் வாழ்க்கையில். சாமி, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாதே. என்னை 4 பேர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எனக்கு ஜொல்லு ஒழுவும். என் அம்மாவுக்கு தெரியும், என் குழந்தைய ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் நான் சிங்கப்பண்ணுன்னு சொல்கிறாங்க, குழந்தை நடக்க முடியாது, அந்த அம்மா தூக்கின்னு ஓடுவாங்க, பஸ்ஸில் இடம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஏழனை பார்வைக்கெல்லாம் அந்த அம்மா செத்து பிழைப்பாங்க. எவ்வளோ நான் கடந்து வந்திருக்கேன். எனக்கு என்னென்னா, இந்த குழந்தைக்கு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. கடவுளே ஏன் இந்த மாதிரி படைச்சிருக்காங்க? இது எதை உணர்த்ததுக்காக?
இவங்கள பார்த்து நல்லா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுமா, நம்மளுக்கு கை கால் நல்லபடியாக இருக்குது, அறிவு இருக்குது, உழைச்சி சாப்பிடவே கஷ்டப்படுறான், அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல, அந்த குடும்பத்தையே ஏளனமாக வேற பார்க்குது இந்த சமூகம். இந்த சமூகத்திட்ட அந்த குடும்பம் எவ்வளோ அக்கம் பக்கத்துக்கிட்ட எதுவும் பேசுவாங்க தெரியுமா, அந்த அம்மா நல்ல ட்ரெஸ் போட முடியாது, பிள்ளை இப்படி இருக்குது, இவளுக்கு எப்படி மினிக்கிட்டு போகிறாங்க, எவ்வளோ சொல்லு. இதை ஏன்னா என் குழந்தைக்கு ஒரு சின்ன மைல்டு ஆட்டிசம் மட்டும்தான், என் குழந்தைய நான் எப்படியோ மேலே கொண்டு வந்துட்டேன். ஆனால் நான் அந்த ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகும்போது தான் நான் எவ்வளோ மேலே நான் தெரிஞ்சுக்கினேன். கடவுள் அதுக்கு முன்னாடி நெந்திக்கின்னு இருந்தேன், அப்பா நான் எவ்வளோ பரவாயில்ல, என்னோட எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்காக அந்த குழந்தைங்க படைக்கப்பட்டாங்களா, அந்த ஆன்மா என்னவா இருக்காங்க, இதுக்கு விளக்கம் தெரியணும் தான் வந்தேன். கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. ஔவையார் சொல்கிறாங்க, மனுஷனாக பிறந்தா போதாதுப்பா, மனுஷனை எப்படி பிறக்கணும்னா கூன் கூடு குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அரிதறிது மானிதராய் பிறத்தல் அரிது. பிறவின்றதே ஒரு வரம் தான், எல்லாருக்கும் அந்த பாக்கியமே. பிறவின்ற பாக்கியம் மனுஷனாக பிறக்கிறது ஒரு பாக்கியம்தான். அந்த பாக்கியத்தில் கூட இந்த மாதிரி குறை எதுவும் இல்லாமல் பிறக்கிறது அதோட பெரும் பாக்கியம்பா, அதோட அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ பிறந்துட்டாங்க, இதை வச்சு என்னப்பா பண்ணலாம், கேலி பண்ணலாமா, கிண்டல் பண்ணலாமா, இல்லை விதியை நினச்சி நொந்துக்கலாமா? ஒரு கரு ஆணா பெண்ணான்னு உருவாகிறதுக்கு கூட இங்கே ஓடுற சுவாசம் ஒரு காரணம். ஒரு கரு பரிபூர்ணமாக வெளியே வருது, கூணாவோ குருடாவோ பார்வை இல்லாமல் செவிடு பேடு நீங்கி பிறக்கணும்னா ஒரு தாய் தன்னோட கர்ப்பத்தில் முதல்ல வாங்கும்போது இருக்கிற அந்த நினைவில் இருந்து, உடலில் மலம் இருக்கக்கூடாது, உடலில் சிறுநீர் இருக்கக்கூடாது, அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கினே இருக்கணும். இவ்வளோ சுத்தத்தையும் ஒரு தாய் பண்ணி அந்த கர்ப்பப்பையிலேருந்து எல்லாத்தையும் அழுகு சேராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் குழந்தையே செவிடு பேடு நீங்கி பிறக்கும். அது ஏதோ போச்சு உருவாச்சு வந்துச்சுன்ற விஷயம் இல்லை. இவ்வளோ பேரும் குறையில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்கவுங்க அம்மா அவ்வளோ பக்குவமாக இருந்துக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பக்குவமாக இல்லைன்னு சொன்னால் கர்ப்பத்துலேருந்து இவ்வளோ அழகாக நம்ம வந்திருக்கவே மாட்டோம். அப்போ முதல்ல நம்ம யாருக்கு சொல்லணும்? தாய்க்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும், இறைவனுக்கெல்லாம் அப்புறம்தான். அவங்களோட உழைப்புன்றது பெரிய விஷயம், அதுக்காக அவங்க இழக்காது ஒன்றுமே இல்லை. கருவில் இருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம். கிருஷ்ணன் கருவில் இருக்கிறான், பேசினுக்கிறான், நல்லா தெரியும் யாருக்கு, சுபத்திரை படுத்துன்னு இருக்கிறான், கருவில் அபிமன்யு இருக்கிறான். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறான், எதை சக்கர வேகத்தை உடைக்கணுன்றதுக்கு கிருஷ்ணன் எல்லாத்தையும் சொல்லிக்கினே வரான். சுபத்திரை தூங்கிட்டான். தூங்கினா கூட ஏதோ ஒரு சவுண்டு ஊன்னு கேட்டுனே வருது. என்னடா தூங்கிட்டா யாரோ ஊங்கொட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா கருவில் அபிமன்யு ஊங்கொட்டிங்கிறான். சரி, இதுக்கு மேலே இவங்கிட்ட சொன்னால் சரித்திரமே மாறிடும். அப்போ அங்கேயே அவன் நிறுத்திட்டு வந்துடான். உடைக்கிற வரைக்கும் சொன்னான், திரும்பி வர்றதுக்கு வழி தெரியாது. எப்போ வாங்கினா அம்மா வயிற்றில் கர்ப்பம் வாங்கும்போது செவி வழியாக உள்ளே போனது ஒரு கர்ப்பம் உணருது. அதை திறந்து வந்தவொடனே அந்த வாங்கினதை வச்சு அது பெரிய வீரனாக வருது. சரிங்களா? அந்த மாதிரி இது எல்லாமே கர்ப்பம் சம்மந்தப்பட்டதுமா. இது விதியை நம்ம நொந்துக்க வேண்டியதே இல்லை. இது விதின்னு சொன்னால் என்ன ஆகும்னா அந்த குழந்தைய பார்த்து பார்த்து நான் நொந்து போகணும். நான் செஞ்ச பாவத்தை என் கண்ணீரில் கழிக்கணும்னு ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை பார்த்து அதை வளர்த்து 4 பேர் மாதிரி அதை யார் கவனிக்குது? இல்லை என் காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய யார் காப்பாற்றுறது? நான் இருக்க வரைக்கும் நான் பார்த்துப்பேன்பா, எனக்கு அப்புறம் அந்த குழந்தையோட நிலைமை என்னான்னு நான் பரிதவிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் வேதனைப்பட்டுக்கலாமா? அந்த மாதிரிலாம் வேதனைப்பட வேணாமா? இது இந்த உலகத்தில் யாராலையும் சாதிக்க முடியாத துன்பம் யார் கொடுப்பா? ஒரு ட்ரெயினில் போகிறேன், லக்கேஜ் நிறைய இருக்குது, வரும்போது 4 பேர் சேர்ந்து ஏற்றி விட்டான் லக்கேஜோடு சேர்த்து. இப்போ இறங்க போகிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஏன் ஒரு ஆளால் எல்லா லக்கேஜையும் தூக்க முடியாது. அப்போ நான் பார்க்குறேன் பிளாட்பாத்தில் யார் போர்ட்டர் யார் பார்க்குறா? 3 பேர் வராங்க, வயசானவர் ஒருத்தர் வராது, நடுத்தரமாக ஒருத்தர் வர, சின்ன பையன் ஒருத்தன் வரான். அப்போ நான் யாரை பார்ப்பேன்? யாரை கூப்பிட்டு எல்லாத்தையும் தூக்க சொல்லுவேன்? நடுத்தரம் ஏன் பார்க்குறான்? அவங்களால மட்டும்தான் தூக்க முடியுன்ற அந்த சாதாரண விஷயத்துக்கு நான் எவ்வளோ யோசிக்கிறேன். இறைவனும் நமக்கு ஒரு சோதனை, நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிறான். உன்னால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த கருணை உன்னை தவிர வேற ஒரு தாய்க்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு தாயா ஒரு அம்மாவா உங்களால் தான் பண்ண முடியும். இறைவன் தேர்ந்தெடுத்துக்கிறம்மா. அந்த குழந்தைக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். அது இறைவனோட குழந்தை. விதியே நொந்துக்க வேண்டிய வேலையில் இது நமக்கு ஒரு டாஸ்க்கு. இதை நான் எப்படி சாதித்து மேலே வரப்போகிறேன்? நானும் மேலே வருவேன், என்னை நம்பியிருக்கிற இந்த குழந்தைய நான் மேலே ஏற்றுவேன்னு உங்களுக்கு விடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அதை நான் திறமையாக செஞ்சுட்டு இறைவனுக்கு எப்பா நீ கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சுட்டேன்னு கம்பீரமாக நில்லுங்க.
சரிங்களா? அன்னைக்கு நீங்கள் வேறு மாதிரி தெரிவிங்க. சரிங்களா? வேறு இந்த ஊர் பேசுறது உலகத்தை பேச நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. அது என்ன நடந்தாலும் குறை சொல்கிறது மட்டும்தான் அதுக்கு வாழ்க்கை. உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் யாருக்குமே தெரியவே தெரியாது, இறைவன் ஒருத்தனை தவிர. இறைவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கிற நல்லது மட்டும்தான் தெரியும். அவன் குறைய பார்க்குறதே கிடையாது. ஏன்னா குறை பண்ணி போட்டு அனுபவிக்க போது நீ தான் நிறை செஞ்சால் மட்டும்தான் என்கிட்ட வரப்போகிற. அதனால் எது ஒன்று கூட்டின்னு வர போதும் அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். நீ பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் நீயே சுமப்ப அப்படின்னு இறைவன் விட்டுறான். அதனால் மக்கள் 10 யார் வேணால் கேள்வி பண்ணிட்டோமா, அதோட சுமையை அவன் தூக்க போகிறான். நீங்கள் கம்பீரமாக நில்லுங்க. ஏன்னா இறைவன் நம்பி உங்களை நம்பி தான் கொடுத்துருக்குறான். இன்னொரு ஆப்ஷன் அவன் கிடைக்கல. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஆப்ஷன் கொடுத்துட்டாமா, உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைம்மா. அவ்வளோ நம்பிக்கை இறைவன் கொடுத்துருக்குறான். நீங்கள் தைரியமாக செய்யுங்க, மற்றதெல்லாம் இறைவன் பார்த்துப்பான். இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. தைரியமாக இருங்க. திருவள்ளூரின் பக்கத்திலே